ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் லதா. வெல்கம் டு செக்கம்மா சேனல். இன்னைக்கு வீடியோவில் ரோஜா செடி வளர்ப்பு பற்றி சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்க நான் ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் ஓரளவுக்கு ரோஜா செடி எப்படி வளர்க்குறதுன்னு தெரியும். ஆனால் அதை ப்ராப்பராக எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல்ல மண் கலவை. பியூர் செம்மண்ணில் தயவு செஞ்சு ரோஜா செடியை வளர்க்காதீங்க. கண்டிப்பாக வேர் வளரவே வளராது, இறுகி போயிடும். அதனால் கொஞ்சம் மண்புழு உரம், கொக்கோபீட் கலந்த அந்த மண் கலவையில் செடிகளை வச்சு வளருங்க. அருமையாக வேர் விட்டு வளரும். ரோஜா செடிகள் ஒரு ஹெவி ஃபீடர், அதாவது நிறைய உணவுகள் அதுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி அழகான பசுந்தளிர்கள், நீளமான காம்புடைய மொட்டுக்கள், சூப்பர் கலரில் பூக்கள் பூக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லா வித வளர்ச்சியும் கரெக்டான ஒரு விகிதத்தில் நடக்கணும் அப்படின்னா நம்ம அடி உரமும் அதே போல் தெளிக்கிறது, மருந்து தெளிக்கிறதும் கரெக்டான விகிதத்தில் நம்ம தெளிக்கணும். அப்போ தான் செடிகள் இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சன்லைட் 3 மணி நேரம் 6 மணி நேரம் இந்த மாதிரி கணக்கெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் நல்லா ஓப்பனாக இருக்கிற வெயிலில் கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாம், நல்லாவே வரும். அதுக்கு நம்ம உரங்கள் மட்டும் கரெக்டான ஒரு டைமில் கொடுத்துட்டோம்னா அது ஆரோக்கியமாக வரும். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பூ மார்க்கெட்டுக்கு வர்ற பூக்கள் எல்லாமே ஓப்பனாக இருக்கிற வயலில் பூக்கிற பூக்கள் தான். யோசிச்சு பார்த்துக்கோங்க. தண்ணீர் நிறைய விடக்கூடாது. விட்டோம்னா கண்டிப்பாக வேர் பூச்சிகள், ட்ரைன் பூச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நத்தைகள், அந்த மாதிரி நிறைய உருவாகும். ஸோ அளவாக அந்த செடிகளுக்கு எவ்வளவு தேவையோ அது மாதிரி கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ அடி உரமாக நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை மாதத்துக்கு ஒரு தடவை கொடுங்க. 4 வாரம் 4 மருந்து கண்டிப்பாக தெளிச்சிடுங்க. உங்களுடைய செடிகளும் இதே மாதிரி அட்டகாசமாக இருக்கும். ரோஜா செடிகளை பூச்சி தாக்குதல்கள் இல்லாமல் வளர்த்துறதே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ரோஜா செடிகளுக்கு காற்றோட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வாரம் ஒரு தடவை மேல் மண்ணை நல்லா கிளறி விட்டு அந்த செடியினுடைய வேருக்கு காற்று போகிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். பூக்கள் பூத்த உடனே 2 நாளைக்கு மேலே அந்த பூக்களை செடிகளில் விடாதீங்க. இமீடியட்டாக ஒரு 5-6 இலைகள் விட்டு நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு அது மேலே அலோவேரா கற்றாழை கட்டிங்ஸை சொருகி வச்சிங்கன்னா அந்த நுனி காயாமல் உடனடியாக தளைஞ்சு வர்றதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன டிப்ஸை எல்லாமே உங்களுடைய செடிகளில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய செடிகளில் நல்ல மாற்றங்கள் தெரியும். ரோஸ் பெஸ்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம்